வணக்கம் இந்தியன். என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து அரசியல்னால் என்னன்னே தெரியாமல் நான் தான் அரசியல் பண்ணுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர், ஒரு சில கட்சி தலைவர்கள் வந்துட்டு. அரசியல்னால் என்ன? கட்சிக்காரங்களை மட்டுமே காப்பாற்றுறது, கட்சியை காப்பாற்றுறது மட்டும்தான் கொள்கையா? அவங்க கட்சியின் கொள்கை இது என்ன? கொள்கையே இல்லை. கட்சியை மட்டும் காப்பாற்றுவேன், அப்போ மக்கள் பூரா செத்துடணுமா? மக்கள் பூரா இருக்கக்கூடாதா? மக்களுக்காண்டி உழைக்கிறவன் தான் வந்துட்டு கட்சி அதாவது கட்சியை வச்சு வர்றது வேறு. கட்சியை வச்சு தான் முதல் பேஸ்மெண்ட் வந்து கட்சியை வச்சு தான் வர முடியும். அது வந்ததெல்லாம் கரெக்டு. அப்போ வந்து கட்சி இல்லாதவன் மக்கள், பொதுமக்கள் நாங்கள் என்ன செய்கிறது? உங்களுக்கு ஓட்டு போட்ட ஆட்கள்லாம் நாங்கள் என்ன செய்ய? உயிரோடு இருக்கணுமா? இல்லைன்னா எல்லோரும் மருந்து குடித்து சாவணுமா? கட்சிக்காரங்களை மட்டுமே நான் காப்பாற்றுவோம்னா அந்த கொள்கை பிடிப்பே தவறு. எல்லாரும் சமம், நமக்கு மதம் கிடையாது. நம்மளுடைய கொள்கை என்ன? மக்கள் நல்லா இருக்கணும், நாடு முக்கியம், நாட்டு மக்களும் முக்கியம், நமக்கு குடும்பமும் முக்கியம், அனைவரும் முக்கியம். சரி, ஒரு நட்பு ரீதியாக வந்து எதிர்கட்சியை நட்பாக வச்சுக்கிட வேண்டியது தானே. நட்பு ரீதியாக எதிர்கட்சி வந்து கட்சி வந்து அது வேறு கிடையாது. நம்ம நாட்டில் தான் இருக்கான் எதிர்கட்சிக்காரனும், அவனும் நமக்கு நட்பு தேவை தான். நாட்டுக்காரன் தமிழ்நாடு மட்டுமே நான் காப்பாற்றிடும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பணம் கொடுத்தா தான் தமிழ்நாடு வாழும். இல்லைன்னா உங்கள் சொந்த துட்டை வச்சு நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றிடுவீங்களா? கட்சியை காப்பாற்றின மாதிரி ஆண்டாண்டு காலமாக அசால்ட்டாக எல்லோரும் கட்சியை ஆரம்பித்து தலைவராகிடலாம், சிஎம் ஆகிடலாம்ங்கிற எண்ணமே தவறு. அப்போ நாடு என்ன லட்சணத்தில் இருக்குது? இது இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்க. வருத்தமாக இருக்குது. மொத்தத்தில் கவர்மெண்ட்டுங்கிறது ஒன்று இல்லாமல் ஒன்லி இந்தியன் ஃபோர்ஸ் மட்டும், ஆர்மி ஃபோர்ஸ் மட்டும்தான் வந்து இயக்கிய கொள்கை பிடிப்பில் நம்ம மாற்றி குற்றங்கள் நடக்க விடாமல் பண்ணணும், நல்லது நடக்கணும். அப்படின்னா இந்தியன் ஆர்மியால் மட்டும்தான் முடியும். ஆர்மி தான் இங்கே வரணும். ஏன்னா மற்றபடி இந்த போலீஸுகள் நம்ம ரிலேட்டிவ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க பாதி பேரை காப்பாற்றவும், வக்கீல்கள் பாதி பேரை காப்பாற்றவும், நான் யாரையும் நான் தப்பு சொல்லலை. எல்லாருமே சொந்த பந்தத்தை மட்டுமே காப்பாற்றிக்கிட்டு இருந்தால் மக்களை காப்பாற்றுறது யார்? எப்படி குற்றங்கள் குறையும்? அரசியல்னால் இது தான். அரசியல் தெரியணும். அரசியலுக்கு படிப்பு முக்கியம் இல்லை. ஒரு முட்டாப்பையாக கூட இதை கண்டுபிடிச்சிருவான், படிப்பறிவு இல்லாதவன் கூட. அப்போ படித்த மூளைகள் பூரா நீங்கள் இவ்வளோ பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு ஏகப்பட்ட பேர் நம்ம பட்டதாரிகள் இருக்காங்களா? அவங்களாம் என்ன கொந்தளிச்சா என்ன ஆகும்? கொஞ்சமாவது ஒரு சிந்திச்சு செயல்படுங்க, நல்லது பண்ணுங்க, நாட்டுக்கு திருந்துங்க. இல்லைன்னா திருத்தப்படுவீங்க. அதுதான் நான் சொல்கிறது. உங்களுக்கு புரியுதா என்னங்கிறது தெரியல. மக்களுக்கெல்லாம் புரியும். எவனும் பேச மாட்டேக்கான். ஆர்மி ஃபோர்ஸு வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடாதீங்க. சட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி மக்கள்கிட்ட இருக்குது. பார்த்துக்கிடுங்க. நாளைய தீர்ப்புங்கிறத கொண்டு வந்துடாதீங்க. இன்னைய தீர்ப்பு கரெக்டாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும்.